பூசாரி ஐயா, இப்ப என்ன பண்றது? சித்தர் ஐயாவை கூப்பிடலாமா? இல்ல இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். நிச்சயமா அவரே கண்ணை திறந்து பாப்பாரு. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நான் உன்னை எப்படி வரசிக்கிறேன். நாம வச்ச பொங்கல் பொங்கல்னு ஏத்துக்காம விட்டுற மாட்டாருல்ல? அதான் பூசாரி ஐயா சொல்லிட்டாருல, உண்மையான சித்தர் எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. சித்தர் தியானத்தை முடிக்க போறாரு. உங்க குறைய சொல்லி கொடுங்கம்மா. ஆனா அவர் இன்னும் கண்ணை திறக்கலையே. அவன் தான் சொல்றான்ல, எதுக்கு என்ன தேடி வந்திருக்க? தீர்வு என்னன்னு தெரிஞ்சவருக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாதா? பிரச்சனை என்னன்னு உன் வாயால சொல்லு. தீர்வு இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். ஐயா, என் தாலிக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேன். பரிகாரம் தேடிதான் இங்க வந்திருக்கேன். நீங்க இந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஐயா ஐயா, எங்க மேல ஏதாவது கோவமா? பொங்கல் வச்சதுல ஏதாவது குறையா? எதுவா இருந்தாலும் எங்களை மன்னிச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. பெரிய உசுரை நிறுத்தி வைக்கிற உசுறு இன்னும் வரல. பூசாரி ஐயா, சித்தர் என்ன சொல்லிட்டு போறாரு? புது உசுறு இன்னும் வரலன்றாரு. அந்த புது உசுறு என்னன்னு தெரியலையே. இப்ப பொங்கல் அவர் ஏத்துக்கலையே, தட்டி விட்டுட்டுல போயிட்டாரு. அதுக்கு என்ன பூசாரி அர்த்தம்? நான் கண்ட கனவு பலிச்சிருமா? அம்மா வீரகாளியாத்தா, ஏறக்கூடாத கழுத்துல தாலி ஏறி ஏன் கழுத்து தாலிக்கு ஆபத்து வந்துருச்சு. அகிலா, நீ இப்படி அழுதா காலம் பூரா அழுதுட்டே இருக்க வேண்டியதுதான். கண்ணத்தோட இப்ப என்ன பண்றதுங்க ஐயா? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையம்மா. ஒரு உயிர் போகணும்னு விதி இருந்தா அதை வேற எந்த உயிரால தடுத்து நிறுத்த முடியும்? அதுல வேற புது உசுறு பழைய உசுறுன்னு குழப்பி விட்டுட்டு போறாரே. வேற யாராவது ஜோசியர்கிட்டயோ இல்ல பெரியவங்கள்ட்ட கேட்டாதான் சித்தர் சொன்னதுக்கான அர்த்தமே தெரியும். மாமா, இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய பரிகாரம் ஏதாச்சும் இருக்குமா? நாங்களே குழம்பி போயிருக்கோம், நீ வேற பரிகாரம் அது இதுங்கறியே. இந்த சித்தர் என்ன சொன்னாருன்னு புரிஞ்சாதானே அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். சித்தர் என்ன சொன்னாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அகிலா இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அதுக்காக தான் கேட்டேன். அகில அனுப்ப ஏமா அவசரப்படுற? வேலை முடிஞ்சிருச்சுல மாமா, இன்னும் எதுக்காக இங்க இருக்கணும்? என்ன வேலை முடிஞ்சிருக்கீங்க? வச்ச பொங்கலை தான் சித்தர் ஏத்துக்கலையே. நல்ல மனசோட வச்சிருக்கணும். பொங்கலை சாமி ஏத்துக்குச்சு, சித்தர் தான் ஏத்துக்கல. அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய், எங்க வந்து யாரை எதிர்த்து பேசிட்டு இருக்க? மா, அவங்கம்மா எதிர்த்து பேசினா உண்மையை தானே சொல்றா. பொங்கலை சாமி ஏத்துக்கலன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏண்டா, இவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே நீ சண்டைக்கு வரியா? அவன் சண்டைக்கெல்லாம் வரலம்மா. நீங்க தேவையில்லாம அகிலாவையும் மகாவையும் குறை சொல்லாதீங்க. என்ன செல்வம், எல்லாரும் கூட்டு சேர்ந்து அம்மாவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்களா? அண்ணி, அத்தையை யாரும் மரியாதை இல்லாம ஒரு வார்த்தை கூட பேசல. எல்லாரும் அவங்க நியாயத்தை சொல்றாங்க, அவ்வளவுதான். கரெக்ட் மகா. கௌரி,
மகாவும் அகிலாவும் நல்ல மனசோட தான் பொங்கல் வச்சாங்க. நீயும் உன் பொண்ணு வெண்ணிலா வந்தா இவங்க கையாலெல்லாம் பொங்கல் வைக்கணுமான எரிச்சலோட இருந்தீங்க. ஆமா, நாங்க எரிச்சலா இருந்தோம். நீங்க பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன். நீங்க மனசு இல்லாம கோயிலுக்கு வந்தது தான் பிரச்சனையே. செல்வம், பேசாம இவங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு நாம சந்தோஷமா பொங்கல் வச்சிருக்கலாம். இப்ப மட்டும் என்ன, நானும் என் பொண்ணு கிளம்புறோம். நீங்களும் உங்க பிள்ளைங்களும் உலகத்திலேயே கிடைக்காத மருமகளுங்களை வச்சுக்கிட்டு இன்னொரு பொங்கலை வச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. ஏ வெண்ணிலா, நம்ம கொண்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு, வா போலாம். போங்க, நாங்களா வேணாம்னு சொன்னோம்? நீ கோச்சிட்டு போ. நான் வீட்டுக்கு வர வழியில எனக்கு ஏதாவது ஆச்சுடா, அப்புறம் நீ உட்கார்ந்து அழக்கூடாது. ஐயோ போதும், நிறுத்துங்க. வந்ததுல இருந்து இதே பேச்சுதான். என்னமோ எனக்கு உங்க மேல அக்கறையே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பொங்கல் சரியா பொங்கல சித்தர் தட்டி விட்டுட்டு போயிட்டாரு. என்னமோ ஏதோன்னு என் மனசு தவிக்கிற தவிப்பு உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? மா அழாதம்மா ப்ளீஸ். அப்பாக்கு எதுவும் ஆகாது, நீ அழாம இரு. மாமா அத்தை கிட்ட பேசுங்க மாமா. கௌரி, அழாதம்மா. இப்படி ஏதாவது சொன்னாதான் நீ தனியா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவேன்றதுக்காக சொன்னேன். நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கலன்னு எனக்கு தெரியாதா? நான் சும்மா தான் சொன்னம்மா. தெரியாம சொல்லிட்டேன். அழாத கௌரி. நாம வரும்போது எப்படி வந்தோமோ அதே மாதிரி ஒன்னா வீட்டுக்கு போயிடலாம். என்னங்க, நான் அகிலாவை அனுப்பி வச்சுட்டு வரேன். அகிலா வா. வரேன் மாமா. பார்த்து போயிட்டு வா. அத்தை, நான் கிளம்புறேன் மாமா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷமா. அம்மா, அப்புறம் இங்க நடந்தது எதுவும் அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், அவங்க மனசு வருத்தப்படும். சரிங்க மாமா, நான் வரேன். போயிட்டு வா. ஓ இதுக்குதான் பரிகாரமே பண்ண வேணாம்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டா தானே? என் காலில் ரத்த காவெல்லாம் வாங்கிச்சு, அப்புறம் பயமா இருக்காதா? அதுக்காகத்தான் நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். பொங்கல் வைக்கிறதுக்கு கூப்பிடக்கூடாதவங்க எல்லாம் கூப்பிட்டேன். இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. அதானே, இப்படியே பொங்கலை தூக்கி அடிப்பாரு. முழு மனசோட பொங்கல் வச்சிருக்கணும். அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? உங்க மருமக வச்ச பொங்கல் பொங்கவே இல்லையே. அந்த அழகெல்லாம் பாத்தீங்கல்ல? அகிலா வச்ச பொங்கல் நல்லா தானே பொங்குச்சு.